இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. யாவுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. இன்றைய யாவுடைய சத்தத்தை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1 தெசலோனிக்கருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை பரலோகத்தின் தேவன் ஞாபகப்படுத்துகிறார். யாராவது வாசிங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உண்மையுள்ள தேவன் உண்மையின்படி உங்களை நடத்த போகிறார் என்று சொல்லியிருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியினுடைய ஊடாய் பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் இடைபடுவாராக. நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி, உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அவர் ஒற்றை வரியில் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் யாரு? நான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி முடிச்சிட்டார். இப்போ என்னையும் உங்களையும் அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அழைத்தவர் யார்? அவர் எதற்காக அழைத்தார்? அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாம நாம் அவருக்குள்ள வாழ முடியாது. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை அறியணும், ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை அறியணும், தாய் தோப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அறியணும், பிள்ளைகள் தாய் தோப்பனை அறியணும். இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இந்த அறிவு இல்லை அப்படின்னா சமாதானமாக வாழ முடியாது. அதனால அறிகிற அறிவு முக்கியம். இதுபோல தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவனை அறியணும். இன்னைக்கு அறியாததுனால தான் சிலர் தேவனை ஆராதிக்காமல் தேவனுடைய சிருஷ்டியை ஆராதிக்கிறார்கள். தேவன் எனப்படுபவர் தேவன், தேவர்கள் அல்ல, தேவன் என்பவர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன், இன்னொன்று சர்வலோகத்தின் தேவன். அல்லேலூயா. இப்ப சர்வலோகத்தின் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற அநேகர் இப்பிரபஞ்சத்தின் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுதான் உண்மை. தேவன் யார் என்று அறியாததினால், தேவனை சரியாக புரிந்து கொள்ளாததினால், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய குணம், தேவனுடைய நடைவுடை பாவனை, என்னை நடத்துகிற விதம் எது என்று தெரியாமல் நான் தேவனை ஆராதிக்க வேண்டிய நான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு அநேகருடைய காரியம். இந்த காரியத்திலிருந்து வெளியில் வர வேண்டுமானால், தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் தேவன் யார்? வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் ஆமென், வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு ஆமென், அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக ஆமென், சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பிரைஸ் யெகோவா. இங்கதான் ஒரு சிக்கல். நீ உண்மையான தேவனை ஆராதிக்கிறது உண்மை என்றால் சோதனையின் மத்தியில் ஏன் புலம்புகிறாய்? தேவன் அனுமதித்த காரியத்திற்கு போக்கு வழியை உண்டு பண்ணுவேன் என்றுதான் சொல்றார். அப்போ உன்னுடைய தேவன் போக்கு வழியை உண்டு பண்ணவில்லை. அப்படியானால் நீ ஆராதிக்கிற தேவன் யார்? எனக்கு தெரியணும். இப்போ நான் கேட்கிற கேள்வி சரிதானே? பிரைஸ் யெகோவா. நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அனுமதித்திருக்கிறார். அந்த அனுமதித்த காரியத்தினுடைய ஊடாய் அவர் அவருடைய பிள்ளைக்கு போக்கு வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் போக்கு வழி கிடைக்கவில்லை? ஏன் அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவரவில்லை? என்ன காரணம்? நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையில் யாவாகிய யாஸ்வமேசியா தானா? இல்லது இப்பிரபஞ்சத்தின் தேவனை நீ ஆராதிக்கிறாயா என்கிற கேள்வி உன்னிடத்தில் கடந்து வந்தால் என்ன பதில் சொல்வாய்?
இரண்டாவது காரியம், 2 தெசலோனிக்கருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. யாவோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அனுமதித்த தேவன், போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதித்த தேவன், தேவன் உன்னை தீமை நின்று காக்க வல்லமை உள்ள தேவன். ஆனா காப்பாற்ற இன்னைக்கு யாரும் இல்லை. எல்லார் வாயிலையும் கடந்து வருகிறது. என்ன செய்யறது? கைவிடப்பட்டுட்டேன், எனக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம், எனக்கு போராட்டம். இதனால தேவனை மறந்து இன்றைக்கு சுவாசமுள்ள மனிதர்களிடத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு அனுபவம். நான் சொல்றது புரியுதா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று மார்பு தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் கடந்து வருகிற போது மனிதனிடத்தில் போய் பிச்சை எடுக்கிற ஒரு அனுபவம். அவனுக்கும் உனக்கும், அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? இல்லை. நீ நாட வேண்டியது, நீ தேட வேண்டியது, உன்னை அழைத்து உன்னை பராமரித்து உன்னை காத்து பராமரிப்பேன் என்று சொன்ன நீ ஆராதிக்கிற உன் தேவனிடத்தில் நீ கடந்து போகணுமே தவிர நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உனக்கும் தேவனுக்கும் என்ன சொந்தம்? உன்னுடைய தேவனிடத்தில் உனக்கு உண்மை இல்லை, உன்னுடைய தேவனுக்கு உன்னிடத்தில் உண்மை இல்லை. ஆனபடியினால் நீ அந்த தேவனை மறந்து இப்பிரபஞ்சத்தின் தேவனோடு கூட ஒத்து போகிறாய். நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வேதத்தை கையில் எழுதி, பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி, நான் கிறிஸ்தவன் அல்லது நான் யாசுவா மேசியானிக்குரிய நபர் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிஸ்தானமாக வைத்திருக்கிறீர்கள். யாரை தேடுற? ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் யாரை தேடுற? சரி, புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு புருஷன்ட்ட தான் சண்டை போடுற, இல்லை பொண்டாட்டிகிட்ட தான் சண்டை போடுற. நீ உன் தேவனை தேடு பார்ப்போம். நான் சொல்கிறது புரியலையா? அவன்கிட்டையோ அவள்கிட்டையோ போய் நீ சண்டை போடுறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? நீ நம்புகிற தேவன் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? அதனால தான் ஒன்றும் நடக்கலை. உன் விசுவாசம் சுவாசம் உள்ள மனுஷனிடத்தில் இருக்கிறபடினால் உனக்கு சமாதானம், உனக்கு சந்தோஷம் இல்லை. நீ மாறித்தான் ஆகணும். உன்னிடத்தில் மாற்றம் ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ தேவனை மட்டும்தான் நம்பணும், வேற யாரையும் நம்பக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுடுங்க, இந்த உலகத்தில் எது எனக்கு வந்ததோ எது உனக்கு வந்ததோ எல்லாம் பாதியில் வந்தது. எதுவும் நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. நான் நேத்தோ முந்தானோட என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நினச்சிக்கிட்டு இருக்கிற வா சாவுக்கு முன்னாடி தான் நான் சாவுவேன்ட்டு. இல்லை, நான் சீக்கிரம் போயிடுவேம்மா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஆசை, நான் சீக்கிரம் போயிடணும். எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, இன்னைக்கா நேற்றை கேட்கணும் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்கிறீங்க தெரியுமா? கஷ்டப்படாமல் ஓடிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த எண்ணம் தானே எனக்கும் வரும். நான் முன்னாடி போனால் கஷ்டம் இல்லாமல் போயிடுவேன், நீங்கள் என்ன பார்த்துக்கிடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை பார்த்துருவேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் போனால் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் உண்மை. மரணத்தை கசப்பாக பார்க்காதீங்க. என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? மரணம் என்பது இந்த வாசலை கடக்கிறது. உங்களுக்கு புரியாது. நான் அதனால தான் அதை நேசிக்கிறேன். என்னுடைய மரணம் என்பது வாசலை கடந்து அடுத்த அறைக்கு நான் கடந்து போவது. சாவு என்பது என்னையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதல்ல. சாவு என்பது என் பந்தங்களை என்னிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியதல்ல. சாவு என்பது என்னை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு, ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு என்னை கொண்டு செல்வது. நான் அப்படி யோசிக்கிறேன். மரணத்தை நான் ருசி பார்க்கணும்னு நினைக்கிறேன், சம்மதிக்க மாட்டேங்கிறேன். விரும்புகிறவனுக்கு கொடுக்க மாட்டார்ல, விரும்பாதவனுக்கு கொடுத்துருவார். ஆமென். ஏன்? என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிற தேவன் எனக்கான காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய, என்னை பரிசுத்தப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய கூடாரத்தில் என்னை உட்கார வைக்க அவர் எனக்கு போதுமானவர் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கா? இங்கேயே பார்க்கிறேனே, இல்லையே. 3வது வாசிங்க. 1 தெசலோனிக்கருடைய புஸ்தகம்
5வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே ஆமென். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய யாவாகிய யேசு மெசியா வரும்போது ஆமென் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நல்ல கேளுங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய பாவத்திலிருந்தும் பாரம்பரியத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாய் இருக்கணுமா? உன்னை குற்றமற்றபடியாய் காக்க தேவன் உனக்கு சித்தம் கொள்ளணும்னா எப்படி? பாவம் போச்சா? ஆமா போச்சு. ஃபர்ஸ்ட் பஸ் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் விசுவாசித்தேன். அப்புறமா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சேன். அதனால என்னுடைய பாவம் போச்சு, அன்னைக்கு போச்சு. அப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லை திரும்பவும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? இல்லையே. அப்ப மறுபடி பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, என்ன காரணம்? நமக்கு ஒன்று தெரியும். நமக்கு ஆர்சியில் இருக்கிற நேரம், சிஎஸ்ஐயில் இருக்கிற நேரம், பெந்தகோஸ்தில் இருக்கிற நேரம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். கவலைப்படாத, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் சரி, தோல்விதான் வெற்றிக்கு படிக்கட்டு. நீ விழுந்த நீ தான் எழும்புவ சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லது. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனத்தை ஒரு கிறிஸ்தவன் கூட ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை. என்ன காரணம்னு கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிஞ்சு மனம் திரும்பி தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறிந்த பின்பு நீ பாவம் செய்தால் உன்னை புதுப்பிக்க முடியாது. ஏன்னா மறுபடி ரோமர்கள் சிலுவையில் அடித்து கொண்டது போல நீ அவரை அடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்கிறாய். ஆனபடியால் உனக்கு மனம் திரும்புகிறது கூடாத காரியம் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு? ஏன் அந்த விசுவாசம் நம்மகிட்ட வரல? நாம அந்த தேவனை ஆராதிக்கல. நாம ஆராதிக்கிறது இப்பிரபஞ்சத்தின் தேவனை. அதனாலதான் பிரபஞ்சத்தின் தேவன் சொல்றார், என்ன என்ன வேணாலும் சொல்லி நான் பார்த்துக்கிறேன். நமக்கு ஒரு நம்பிக்கை, இவர் இல்லைன்னா அவராது கிடைப்பாரு. ஒன்றுல சொர்க்கத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போனால் கொஞ்சமாக அவர் சௌசீன்யம் பண்ணலாம், அதனால அவரோட கொஞ்சம் ஐக்கியமாக இருப்போமே அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, உனக்கு தேவனை அறிகிற அறிவு உனக்கு வரல. தேவ சித்தம் என்னதென்று சொல்லி தெரியல. நீ புரிஞ்சிக்கணும், ஒன்னு அழைச்ச தேவன் யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனா? இப்பிரபஞ்சத்தை வெறுக்க சொன்னவரா? ஒருத்தர் சொன்னார், உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்னார். நான் அந்த தேவனை ஆராதிக்க உங்களை அழைக்கிறேனே தவிர உலக சிநேகம் கொண்டிருக்கிற ஜனத்தை அல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் உலகத்தின் மேல ஆசை, உலகத்தினுடைய சிற்றின்பத்தின் மேல ஆசை. ஏன் தேவனை மறந்த காரியம் எதற்காக? அல்லேலூயா. ஏன்னா இவர் இல்லைன்னா அவரை பிடிச்சிக்கலாமே. இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. என்ன? அலங்காரம் பண்ணாத, ஆசைப்படாத, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவன் அப்படி இல்லையே, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படி இல்லையே. என்ன வேணாலும் செய், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் மாம்சத்தின்படி இங்கே இருக்குதுங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் 2 பேருடைய சாட்சியை கேட்டேன், உள்ளேருந்து வெளியில் வந்தவனுடைய சாட்சி. என்ன அப்படின்னா, இருட்டரை லைட்டாக லைட் எரியும். ஆமாம், படிக்கட்டில் இறங்கி போகிற நேரம் நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிளை படிக்கட்டில் வச்சுருப்போம், அதை மிதித்து தான் கீழே இறங்கி போகணும். அதுக்கு மேலே அங்கே போனால் நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு வாலிப பையன் ஒரு பாஸ்டராக வந்து நல்ல டான்ஸ் ஆடி நல்ல கீத வாத்தியங்கள்லாம் நல்லா வச்சு பண்ணுறாரு பார்த்தீங்களா? தெரியல, நான் சொந்தமாக பிளேட் வாங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவரை மாதிரி அங்கேயும் நடக்குது ஆட்டம். எப்படி? இங்கே மட்டும் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க இங்கே ஆடுவாங்க, இங்கே இருக்கிறவங்க இங்கே ஆடுவாங்க. அங்கே என்னன்னா 2 கலந்து ஆடும், இவ்வளோதான் வித்தியாசம். பட் 2 ஆட்டம் தான். ஆமென். இன்னைக்கு இந்த ஆட்டம் தான் எல்லாருக்கும் பிடிக்குதுல்ல. ஐயோ, சபையில் போனால் அந்நிய பாஷை இல்லை, உணர்ச்சி வசப்பட மாட்டேங்கிறாங்க. பைபிளில் எங்கே இருக்கியா நீ உணர்ச்சி வசப்படணுன்ட்டு?
ஏன்னா நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனை தேடுறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்குள்ள கடந்து போனாதான் மாம்சத்தினுடைய இச்சைகள் வெளிப்படணும், மாம்சத்துடைய ஆசை திட்டங்கள் வெளிப்படணும். இதற்காகவே தேவனை தேடுறோம். இந்த தேவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுறது 1 தீமோத்தேயு 3:16. அந்த தேவன் அல்ல, நீ ஆராதிக்கிற தேவன் வேற. நீ புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு மார்பு தட்டி சொல்லிட்டு இருக்கிறோம், நான் என் தேவனுடைய பிள்ளை. எந்த தேவனுக்கு பிள்ளை நீ அதை சொல்லு முதல்ல. பிரைசியாசுவா, யார் அந்த தேவன்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அதனால தான் உன்னோட உண்மை இல்லை, நீ உண்மை இல்லாதவனாய் இருக்கிறது காரணம் தேவனை அறிகிற அறிவு உன்கிட்ட இல்லை. 4வது சம்பவத்துக்குள்ள வாங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். உன்னுடைய பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிற தேவன். ஆனால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? மன்னிக்கப்பட்டால் அந்த பாவத்தை மறுபடி நீ செய்ய மாட்டாய். ஆனா நீ செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னா உன் பாவம் மன்னிக்கப்படல, நீ அறிக்கை பண்ற. நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பேர் இங்க பாவ அறிக்கை பண்றீங்க. பாவ அறிக்கை பண்ற ஒவ்வொருத்தனும் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுல 24 மணி நேரம் இல்லது 48 மணி நேரத்துக்குள்ளாக மறுபடியும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறியே, என்ன காரணம்? உன்னுடைய தேவன் உனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரா? பிரைசியாசுவா, என் கேள்விகளுக்கு இங்கே பதில் இல்லை. சத்தத்தை கேட்கிற யாரிடத்திலும் பதில் இல்லை. பதிலை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் நீ ஆராதிக்கிற தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட யாவாகிய தேவன். அவர் யாஷ்வாவாக இந்த உலகத்தில் வந்தார். ஆனா இந்த பைபிள்ல தான் சொல்லியிருக்கு இன்னொரு தேவனையும் பற்றி. மறந்துடாத, இந்த பைபிள்ல தான் சொல்லியிருக்கு இன்னொரு தேவனை பற்றி. அந்த தேவன் யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவன். எனக்கு தெரிஞ்சது இந்த பைபிளை வாசிக்கிறதுனால தான் அந்த தேவனை நான் அறிந்தேன். ஆமென். இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால தான் மெய்யான தேவனையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வேதத்தை வாசித்ததனால தான் பொய்யான தேவனையும் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு புரியல, நீ யார தேவனா வச்சிருக்கிற? பிரைசியாசுவா, எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார். பாருங்க, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அல்ல, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். அந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்ப்பப்பை செத்து போயிடுச்சு, மாம்சம் செத்து போயிடுச்சு. செத்து போன பிறகும் பரலோகத்தின் தேவன் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருந்த தேவன் இன்று எங்கே? நான் அவரிடத்தில் குறை சொல்லவில்லை. அவர் கிரியை செய்யும்படியாய் தேடுகிற அவருடைய பிள்ளை எங்கே? ஆமென். ஆபிரகாம் உண்மை இல்லாத போது கர்ப்பத்தின் கனி கொடுக்கவில்லை. ஆமென். கர்ப்பத்தின் கனி என்பது நான் சுதந்திர பாகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் போய் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு சுதந்திர பாகம் வேண்டும், என்னுடைய பையன் ஒருவன் பிறந்திருக்கிறான், அவரை என்னுடைய சுதந்திரகாரனாக மாற்றும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், இல்லை இது வேற வழியில் வந்தது, பக்க வழியில் வந்தது, இது தரமாட்டேன் அப்படின்னாரு. சரி, எனக்கு வேலைக்காரன் இத்தனை வருஷமா எனக்கு உண்மையா இருக்கிறான், அவனையாவது எனக்கு சுதந்திரவாளியாய் தரும். தரமாட்டேன். என்ன? உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை என் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தருவேன், அதுவே உனக்கு சுதந்திர பாகமாக சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பக்க வழியாக உள்ள வந்திருக்கிறாங்க, அதனால்தான் சுதந்திர பாகம் இல்லை. தேவனுக்கென்று தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நாமத்தை தரித்து தேவனுடைய பிள்ளையாய் கடந்து வந்து பிள்ளையாய் வாழ்ந்தால் இந்த தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற தேவன்
இயேசு அல்ல, ஜீசஸ் அல்ல. நான் சொல்லுகிற தேவன் யாவாகிய தேவன் இஸ்ரவேலுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க யாவாவாக வந்தார். இன்றைக்கு புறஜாதிகளாகிய உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்க யெகோவாவாக வருகிறார். நான் இந்த தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவர்கள் பெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் உருவான ஒரு மதத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். நான் அறிந்த சத்தியம், அவர்களுக்கு ஒரே தேவன், தேவன் ஒருவர், தேவர்கள் 33 கோடி. நான் அறிந்த இன்னொரு மதத்தில் தேவன் ஒருவர், அவர் யா என்று சொல்லுகிறான். இன்னொரு மதத்துக்காரன், யூத மதத்துக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய தேவன் ஒருவர், அந்த தேவன் யாவாகிய தேவன் தான் யாவாவாக வந்து எங்களை ரட்சித்தார் என்று சொல்லுகிறான் இஸ்ரவேலர்கள். ஆனால் இன்று இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதுவும் முக்கியமாய் ஒன் காட், நாங்கள் ஒரே தேவன் என்று சொல்லுகிறவர்கள், அறிந்தோ அறியாமலோ 2 தேவர்களுக்கு பலி செலுத்துகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பக்கத்திலே என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். ஒரே தேவன், அவர் இயேசு என்று சொல்லுகிறவர்கள். நான் அங்கேதான் இருந்தேன், இல்லை என்று சொல்லவில்லை. கழிந்த 20 வருட காலமாக நானும் அங்கேதான் இருந்தேன். அவர்கள் சொல்லுகிறது என்ன? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார். ஆமென், இருக்கிறார். அவர் யார்? அவர் யெகோவா, ஒரு கடவுள். இரண்டாவது, இன்னொரு கடவுள் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. பைபிளுக்கு புறம்பாக இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு மாம்சத்தில் வந்தவர் சொன்னார், நான் விசுவாசிக்கிற யெகோவா சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கிறேன், எனக்கு இன்னொரு பேர் வேண்டாம். ஏன்னா அந்த அதிகாரத்தை சூசேப்பர்ட்டையும் மரியாள்டையும் கொடுத்தா அவங்க இன்னொரு பேரை எனக்கு வச்சிருப்பாங்க. அதனால எனக்கு அந்த பேர் வேண்டாம். எனக்கு நான் வருவதற்கு முன்பாகவே பரலோகத்திலிருந்து என்னுடைய தூதன், முப்படை தளபதிகளில் ஒருவன் என்னுடைய நாமத்தை இங்கே பூமியிலே கொண்டு வந்தான். அந்த நாமம் யெகோவா. அந்த நாமம் எனக்கு தேவை. ஏனென்றால் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கிறேன். என் பிதாவினுடைய பேர் யா, என் பேர் யெகோவா. சுவா என்றால் ரட்சிக்கிறவர். யா என்கின்ற தேவன் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை ரட்சிக்கிறவராக நான் இங்கு வந்தேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறோமா? இப்ப கடவுள் யாருன்னு தெரியலையே இன்னைக்கு. நான் அதுக்கு தான் வரேன். அப்ப நீ எந்த கடவுளை ஆராதிக்கிற? நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல. அது இங்கு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீ உண்மையாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனை, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராவதியை, நான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று சொன்னாரே, அவரை நீ ஆராதிக்கிறாயா? இல்லையே, நீ தேவனை ஆராதிக்கிறாய். அந்த தேவன் யார் என்கிற அறிவு உன்னிடத்தில் இல்லை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் எப்படி பரிசுத்தராய் இருக்க முடியும்? என்னை அழைத்திருக்கிறவன் இந்த பாவ சேற்றில உழன்று பாவியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்கு தந்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னை பாவியாகவே வாழச் செய்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் இருந்து, எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக இரத்தம் சிந்தி, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்த தேவனுடைய பரிசுத்தம் எங்கே? அந்த உண்மையின் இடத்தில் எங்கே இருக்கிறது? ஒரு நாள் தனக்கு நடக்க போற வேதனையை யோசித்து அதற்காக கெத்சமனே தோட்டத்தில் அழுதார். அடிமையின் ரூபம் எடுத்தேன், ஆனாலும் இவ்வளவு பெரிய அவமானத்தையும் இவ்வளவு பெரிய வேதனையும் நான் அனுபவிக்க வேண்டுமா என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் அழ ஆரம்பித்த அழுகையின் மத்தியில் சொல்லுகிறார், பிதாவே, இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கிடவது என்று சொல்லி அந்த இடத்துல சரண்டர் ஆகிறார். நம்ம எத்தனை பேர் சரண்டர் ஆவோம்? இல்லையே, அந்த அனுபவம் இன்னும் நம்மிடத்தில் வரவில்லை. கீழ்ப்படிதல் வரவில்லை. அடங்குகிற அடக்கம் வரவில்லை. ஏன்? லூசிபர் தேவனுக்கு எதிராக நின்றது போல இன்றைக்கு அநேகர் தேவ சத்தத்திற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறோம். புரியணும். அவனுடைய சுபாவம் அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு அநேகர் இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றார்? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்ப உண்மையிலேயே யாவாகிய தேவன்
ஷோவாக இருந்து உங்களை அழைத்திருக்கிறாரா? அழைச்சா அவருடைய அனுபவம் உங்ககிட்ட வேணும். எதுவாக இருந்தாலும் சரி, பேச்சில் இல்லை, நடக்கையில் காமிக்கணும். பிரைசியாசுவா நடக்கையில் இருக்கா? இல்லையே. நம்ம விருப்பத்தின்படி நடக்கும். என்னைக்காவது நம்மளை என்னைக்காவது அடக்கி இது செய்யக்கூடாது, இது தவறு, வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற யாராவது இருக்கீங்களா? சத்தத்தை கேட்கிற யாராவது அப்படி சிந்திக்கிறது உண்டா? இல்லையே. நாம் நினைக்கிறது எல்லாம் நமக்கு சரி. பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது எல்லாம் சரியில்லை, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற முடிவு உண்டு, அதனுடைய முடிவு மரணம். நீ ஆசைப்படுறது எல்லாம் மரணம். உன் பிள்ளைகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிற, உன் புருஷன் என்ன வேலை வேணாலும் செய்யணும்னு நினைக்கிற, உன் மனைவி எப்படியாவது வாழணும்னு நினைக்கிற, இல்ல இப்படித்தான் வாழணும்ன்ற சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துக்குள்ளால கடந்து போக முடியுமா உன்னால? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சு இவருக்கு? இந்த கத்துறாரு, அப்படித்தானே? இல்லை, தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நீ தேவனை அறிய மாட்டேன்ற. முதல்ல உன்னை பற்றியே உனக்கு தெரியாது. நீ எங்கே இருந்த, எங்கேருந்து இந்த பூமிக்கு வந்த, இந்த பூமியிலேருந்து எங்கே போகிற, இந்த அறிவே உன்கிட்ட இல்லை. அப்புறம் எப்படி தேவனை அறிகிற அறிவு உங்ககிட்ட வரும்? பிரிசியாசுவா, நான் இந்த பூமியில் பிறக்கல, நான் இந்த பூமியில் பிறக்கல. நீங்கள்லாம் உங்களை பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு வருஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் இத்தனை வருஷம் ஆச்சு பிறந்து, இத்தனை வருஷம் ஆச்சு பிறந்து. என் தேவன் சொல்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் சொல்கிறார், உன் வயசு எவ்வளோ தெரியுமா, நீ வாலிபண்டா அப்படின்றார். நான் நம்புறது இல்லைங்க, நம்ம நம்புறதே கிடையாது. ஏன் பிரிசியாசுவா? நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் வயசாயிடுச்சு, இவர் பாட்டி ஆயிடுச்சு, அப்படி தானே சொல்கிறோம். இல்லைங்க, நீ இந்த உலகத்தை விட்டு கண்மறைந்து போகிற வரைக்கும் என் தேவனுக்குள், இப்பிரபஞ்சத்தின் தேவனிடத்தில் அல்ல, என் தேவனுக்குள் நீ என்றைக்கும் வாலிபன். ஒத்துக்கொள்ள முடியுமா? 50 வயசாச்சு, 30 வயசாச்சு, 40 வயசாச்சுன்னு சொல்றியே. இல்லை, அது எதுக்கு தெரியுமா? இந்த மண்ணான சரீரத்திற்கு, இந்த மண்ணான சரீரத்திற்கு தான். உள்ள இருக்கிறவனுக்கு வயசெல்லாம் ஆகலை, அவன் அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்கிறான். பிரைசியாசுவா, அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான், அவன் இப்போது இங்கே வந்திருக்கிறான், இந்த பூமியில் அவன் பிரவேசித்திருக்கிறான். பிறக்கல்ல, பிறந்தது ஒரு பிண்டம். இந்த அறிவு நமக்கு இல்லை. அப்புறம் எப்படி உன் தேவனை அறிகிற? நான் சத்தியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு புரியல சத்தியம். பிரைசியாசுவா, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. அந்தியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்க வேண்டிய தேவன், உங்களை இந்த பூமிக்கு அனுப்பின தேவன், உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறாருன்றதை முதல்ல நீங்க தெரியணும். ஏன்னா அவருடைய ஆஸ்தியை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். எப்படி பங்கிட்டு கொடுக்கிறார்? ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து வீதம் பங்கிட்டு கொடுக்கிறார். எத்தனை பேர் இருந்தாலும் பங்கிட்டு கொடுக்கிறார். இப்ப என்னாச்சு அப்படின்னா, தன்னுடைய ஆஸ்தியை தன்னை நம்புகிற, தன்னை விசுவாசிக்கிற, தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கண்டவருக்கு கொடுக்கல, உள்ள கூட இருந்தவனுக்கு தான் கொடுக்கிறார். சரி, இப்ப வாங்கின உடனே அவர் புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு போயிட்டு கொஞ்ச காலம் கழித்து திரும்பி வர்றார். வந்து கேட்குறாரு, எப்பா நான் தான் என் ஆஸ்தியெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன்லப்பா, என் ஆஸ்தியெல்லாம் கொண்டு வாங்கப்பா. வாங்கணும், அத்தனை பேரும் கொண்டு கொடுக்க தயார். எவனும் ஏமாத்தல, நம்மளை மாதிரி நம்ம ஏமாத்திடுவோம். எப்போ தந்த, நீ கொடுத்தியா? இல்லையே. அப்படி பேசுகிற ஆளுங்களாக நம்ம கேட்டால் நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த குணம் நம்மகிட்ட இல்லை, ரைட், இருக்கட்டும். இப்போ எல்லாரும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்குற நேரம் 5 தாலந்து வாங்குறவன் 10 தாலந்தா கொண்டு போய் கொடுக்குறான், 2 தாலந்து வாங்குறவன் 4 தாலந்தா கொண்டு போய் கொடுக்குறான். தேவன் இப்போ நினைக்கிறாரு, அப்பா கொஞ்சம் கொடுத்தன்ல, அவன் கண்டிப்பாக எனக்கு உண்மையாக இருப்பான், வரும் வட்டு அவன் இவங்க எல்லாரோட வித்தியாசமாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அவன் வந்தான், வந்து ஒரு காரியத்தை சொன்னான். அதான் சூப்பர். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் ஆனபடினால் நான் என்ன பண்ணேன், நீர் தந்த ஆஸ்தியை, சொத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். நீர் ஒரு நாள் வந்து கேட்பீர்னு எனக்கு தெரியும், அதனால இந்த ஆண்டவரே உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுத்தார்.
நல்லது. இப்போ நினைப்பீங்க, ஆமாம் ரைட்டு, அவன் கொடுத்ததை சரியாக திருப்பி கொடுத்தானே, இதில் என்ன இருக்குது? அல்லேலூயா. ஆனால் எஜமான் ஒரு வார்த்தை சொன்னார், அறிவு கெட்டவனே, நீ நான் தந்த இந்த ஆஸ்தியை வட்டிக்கார வசம் கொடுத்திருந்தால் நான் வட்டியோடு வாங்கியிருப்பேன். உனக்கு திறமை இல்லை, ரைட், வச்சு விட்டுக்கோ. ஆனால் நான் வட்டியோட வாங்கியிருப்பேன், நீ அதை செய்யலை. அதனால் ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன தெரியுமா? நீ என்ன ஆராதிக்க வந்திருக்கிற? இல்லை இல்லை இல்லை, நீ வேற நிலத்தை நம்பி வந்திருக்கிற. உன்னிட்ட இருக்கிற அந்த பணத்தை எடுத்து எவன் அதிகமாக வைத்திருக்கிறானோ அவனிடத்தில் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒன்று தானே படிச்சிருக்கீங்க, என்னது? இல்லாதவனை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன், இல்லாதவனுக்கு வாரி வாரி கொடுக்கிற தேவன். அப்படி தானே படிச்சிருக்கீங்க. வேதம் இன்னொன்று சொல்லுது, அதை என்ன பண்ணுறது? புரியல. தேவன் தந்திருக்கிற ஆஸ்தியை, தேவன் தந்திருக்கிற சமாதானத்தை, தேவன் தந்திருக்கிற சந்தோஷத்தை, தேவனுடைய வல்லமையை சரியாக பயன்படுத்த தெரியல அப்படின்னா உங்ககிட்ட இது புடுங்கிடுவாரு. இங்க பட்சபாதம் இல்லை, இங்க பரிதானம் வேலை செய்யாது. புரியுதா? யோசித்து பாருங்க, நான் எங்க விழுந்து கிடக்கிறேன் அப்படின்ட்டு. நாம எங்க தவறி இருக்கிறோம்னு தெரியணும். தேவன் எல்லாரையும் ஒன்று போல தான் பார்க்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம தேவனுக்குள்ள இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? எப்படி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம்? எப்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையா இருக்கிறோம்? ஏன் நமக்கு நல்லது நடக்கல? நேரமே பார்த்தோம்ல, அவர் உண்மையுள்ள தேவன், அவர் எல்லாம் நமக்கு செய்வாராம். ஆனால் ஒன்றும் செய்யலை. என்ன காரணம்? இருக்கிறதையும் புடுங்கிறாரே. நேற்று வரைக்கும் உண்ண உணவுக்கும் உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் குறையில்லாமல் இருந்த நாம் இன்னைக்கு இருக்க இடமில்லை, உண்ண உணவில்லை, என்ன உடுத்த உடை இல்லை. அந்த நிலைமைக்கு நாம் போவதற்கு காரணம் என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய தேவனை நம்ம சரியாக அறியலைன்னு அர்த்தம். பேசியாசுவா ஒரு காலத்தில் என் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, அரசாங்க சம்பளத்தையெல்லாம் விட்டுட்டு வந்த பிறகு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருந்தபடியினால் என்னை உண்ண உணவுக்கோ உடுக்க உடைக்கோ இருக்க இருப்பிடத்திற்கோ எந்த குறை இல்லாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நீ சொல்லு, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? சொல்ல முடியாது. நீ விரும்புறதே உனக்கு கிடைக்கல. நீ விரும்புற சத்ருவனை விட்டு போக மாட்டேங்கிறான், உனக்கு தேவனாக இருக்கிறான். எப்படி? அறிகிற அறிவு நமக்கு மிக மிக அவசியம். இங்கே தான் நீங்கள் தெரியணும், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவரா? நான் எந்த தேவனை ஆராதிக்கிறேன்? என்னுடைய தேவனிடத்தில் உண்மை இல்லையே. அப்படியானால் நான் இப்பிரபஞ்சத்தின் தேவனை தொழுது கொள்கிறேனா, இல்லது அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனை, இந்த பூமியை சிருஷ்டித்து பூமியை அந்தரங்கத்திலே விட்டு அந்த பூமியை அந்தரங்கத்தில் நிற்க வைத்து பாதுகாக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேனா, இல்லது வானமண்டலத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமிக்கு வந்த தேவனை ஆராதிக்கிறேனா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ தேவன் உன்னட்டை விரும்புகிற காரியம் இன்னும் கெட்டு போகல. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரார் உனக்கு. அவரை ஆராதிக்க, அவரை போல் நீ உண்மை உள்ளவனாய் மாறினால் இப்பிரபஞ்சத்தின் தேவனை விட்டுவிட்டு அவரை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை உனக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு கண்டிஷனையும் கொடுத்து விட்டுட்டாரு. என்ன அப்படின்னா, இப்ப கண்டிஷன் நமக்கு புலப்படாது, ஆசீர்வாதம் தான் புலப்படும். உண்மையுள்ள மனுஷன் என்ன பண்ண போறார்? அவனை ஆசீர்வதிக்க போறார். நான் உண்மையுள்ளவன், என்னை ஆராதிக்கிறவன் உண்மையுள்ளவன் ஆகணும். முடியுமா? அல்லேலூயா. இல்லையே, நீ உன் விருப்பத்துக்குள்ள வாழ்ற. வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 1லிருந்து 6 வரை உள்ள வார்த்தைகளை வாசிங்க. தேவனுடைய சித்தம் எசேக்கியேல் மரிக்கணும். இதற்காக தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி எசேக்கியாட்ட சொல்றாரு, எசேக்கியாவே நீ சாக போற, உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துன்ற. ஏங்க இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எசேக்கியா போய் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்கிறான். இதுதான் உங்களுக்கு புரியணும். 2-3 வாசிங்களேன்.
அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, நல்லா பாருங்க, இப்போ எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி யாவை நோக்கி, ஆமென், யாவா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, என்ன சொல்றான் தெரியுமா? நீ சொல்ல முடியுமா? நீ தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்றீல, உன்னால சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு இருக்கிற தண்டனை நிறுத்தும், ஏன்னா நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? சொல்லு பாப்போம். அவர் இதைத்தான் தேடுறாருன்றது போல உனக்கு தெரியணும். உன்னிட்ட அவர் எதிர்பார்க்கிறது உன் ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உன்னுடைய பணத்தை கேட்கல, உன்னுடைய சொத்தை கேட்கல. உன்னிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? என்ன போல ஒரு உண்மை உன்னிட்ட இருக்கா? நீ ஏன் பிள்ளைன்ற, அப்பன் பிள்ளை, அப்பனுடைய குணம் பிள்ளைகிட்ட இல்லைன்னா நீ யார் பிள்ளைன்னு கேட்கிறாரு. வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்திருந்தால் உன்னிட்ட பிசாசுனுடைய வித்து இருக்காதான், பாவ வித்து உன்னிட்ட இருக்காதுன்றாரு. அவர் எப்படி பாவ வித்தோடு கூட நீ அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய யாவை ஆராதிக்கிறேன்னு சொல்ற, யாஷோவை ஆராதிக்கிறேன்னு சொல்ற? உன் வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கு. நீ எங்கேயோ தப்பா வாழ்ந்துட்டு இருந்து நான் தேவனை ஆராதிக்கிறேன், என்னுடைய தேவன் யாஷுவான்னு சொல்லிட்டு இருக்கிற, இல்லை யான்னு சொல்லிட்டு இருக்கிற, தப்பு. முதல்ல ஒன்றை திருத்து, இல்லை நீ வச்சிருக்கிற தேவனை விட்டுட்டு வேற தேவனை பிடி. எந்த தேவனை பிடிக்கணும்? இப்பிரபஞ்சத்தின் தேவனை விட்டுட்டு, உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக மரித்த அவர் இயேசு அப்படிலாம் நடக்கல, ஜீசஸ் அப்படிலாம் நடக்கல. யாஷுவா அவர் ஒருவரே எருசலேமில் அடிக்கப்பட்டவர். யாஷுவா அவரை தேடுறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? அப்போ உன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னார், அவன் சத்துருவிடம் இருந்து அவனை நான் பாதுகாப்பேன். எப்படி? உன்னிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம் உண்மை இருந்தால். இல்லையே, உண்மை மட்டும் இல்லை, பொய். வாய் திறந்தா பொய். 4 காசுக்கு வேண்டி 40 பொய் சொல்லுவோம், ஒரு காரியத்துக்கு வேண்டி 1000 பொய் சொல்லுவோம். ஐயோ, நான் ஒரு காலத்தில் சொல்லுவேன், இந்த வேதத்தை அறிகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், பொய் சொன்னா அதை பொருந்த சொல்லணும். நானே வேற இல்லை, அன்னைக்கு அப்படி இருந்தவன் தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். பொய் சொன்னா எப்படி சொல்லணும்? பொருந்த சொல்லணும். அதில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அவன் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கட்டும், ஆனால் என்ன செய்ய முடியாது, அவனால் ப்ரூஃப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பொய்யை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருந்த அந்த தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் அன்னைக்கு இங்கே இருந்தார், இன்னைக்கு அங்கே இருக்கிறார். பிரிசியசுவா, அன்னைக்கு இந்த வேதத்தை எடுத்து சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் என்னை அழைச்சு கொண்டு வந்த பிறகு இங்கே இருந்தவன் அங்கே போயிட்டான். இப்போ அங்கே இருந்தவர் இப்போ இங்கே வந்துட்டார். பிரிசியசுவா, அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நீ தெரிய வேண்டியது உன்னை யாருன்னு தெரியணும். ரெண்டாவது தெரிய வேண்டியது உன்னை அழைத்தவர் யாருன்னு தெரியணும். இன்றைக்கி நம்முடைய தேவனை பற்றி நமக்கு தெரியல, நம்ம எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கிறோம். உறக்க கனவுல சொல்கிறோம், நான் வணங்குற தேவன் யார் தெரியுமா? யாஷுவா. நேற்றைய வரைக்கும் இயேசுன்னு சொன்னேன், ஜீசஸ்ன்னு சொன்னேன், இன்றைக்கி யாஷுவான்னு சொல்கிறேன். பேர் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். அதான் ஒருத்தர் சொன்னார், ஏசையான்னு நினைக்கிறேன், அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக்கொண்டு தங்களுடைய சொந்த ஆகாரத்தை உண்டு சொந்த வஸ்திரத்தை உடுத்தி தன்னுடைய நிந்தை நீங்க அவன் பேரை சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனத்தை நான் காண்கிறேன். 7 ஸ்திரீகள், ஒரே புருஷன், ஒரு பேர் தான் வச்சிருப்பான். நிந்தை நீங்குவதற்கு மட்டும்தான் அவன் பேரை உபயோகப்படுத்துறாங்க, வேற அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவதற்கு அல்ல, அவரை போல மாறுவதற்கு அல்ல, அவரை போல பாடு சுமப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. நாம் நம்முடைய காரியங்கள் ஈடேறுவதற்காக மட்டுமே தேவனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரிசியாசுவா, நம்மில் மாற்றம் வேணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப எபிரேயருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இப்ப மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன்.
ஆனால் கொடுப்பேன்னு சொன்ன கானானுக்குள்ளே கொண்டு போகலையே. ஏன்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தேவன் முதல்ல மோசேயை தான் அழைத்தார். ஏய், நீ இங்கே ஆடு மேய்க்கிறது இல்லை, நீ என் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு முதல்ல என் கானானுக்குள்ளே வரணும், அதனால் என் பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி மோசே தான் அழைச்சார். இப்போ பாதி தூரம் போன பிறகு மோசேக்கு போக முடியலையே. கூப்பிட்டு சொன்னார், நீ கானானுக்குள்ளே போக மாட்டேங்க, பாரு அங்கே இருக்கு கானான், போதும் உனக்கு, அவ்வளோதான். ஏன்னா உன்னுடைய விஷயத்தில் நீ உண்மை இல்லை. மோசேக்கே அந்த கதின்னா உனக்கும் எனக்கும் என்ன கதி? ஆமென். புரியணும். சாத்தான் வந்து கேட்குறான், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் ஒருவரே மெய்யான தேவன், ஆனால் இவனை நீர் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இவன் பாவம் செஞ்சு ஏன் ஆளாயிட்டான். எப்படி 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 இவன் பாவம் செஞ்சு உம்ம வார்த்தையை மீறி ஏன் ஆளாயிட்டான், என் பையனாயிட்டான், அதனால இவனை மட்டும் நீர் என்ன செய்யக்கூடாது, எடுத்துட்டு போகக்கூடாது, விட்டுரும். ஆமென். விட்டாரா தேவன்? இல்லை. இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான். இந்த வேதத்தின்படி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். மரித்து போனவர்களில் உயிரோடு இருக்கிறவன் ஒருவன் உண்டு, ஆனால் அவன் மோசே. அல்லேலூயா. ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யோசுவாவை சந்திக்கும்படியாக மோசேயும் எலியாவும் வந்தார்கள். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும் மரித்து உயிர்த்தெழுந்த மோசேயும் அங்கே வந்தார்கள். ஏன், எதற்கு என்று கேட்டால் இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. நம்மில் அநேகர் ஒரு காரியத்திற்காக வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரியம் என்று சொன்னால், மணவாளனாகிய யோசுவா மத்திய ஆகாயத்தில் வருவார், அவரை எதிர்கொண்டு போக நாம் கடந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் போவீர்களா என்று கேட்டால் எனக்கு தெரியாது, ஏன்னா உண்மை இல்லை. சரி, இப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இந்த மோசேக்கும் எலியாவுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால், மரித்து உயிர்த்தெழுந்தவன் மோசே, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எலியா. இதுபோல் முதலாவது மரித்து போன பரிசுத்தவான்கள் கல்லறையை பிளந்து வெளியில் வருவார்கள். அவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பார்கள். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது எலியாவுடைய அனுபவம் நமக்கு, மரித்தவர்களுக்கு மோசேயின் அனுபவம் அவர்களுக்கு. அல்லேலூயா. இப்படி ஒரு காரியம் செய்வதற்காகவே பரலோகத்தின் தேவன் மோசேயை மரணத்திற்கு உட்படுத்தி அவனை மறுபடியும் உயிரடைய செய்தார். அல்லேலூயா. அப்பிரியமான தேவச்சனமே, மோசே உண்மை உள்ளவனாய் இருந்தது போல நீயும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுபோல நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், பொய் உதடுகள் நாவுக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தேவன் சொல்றார், பொய் உதடுகள் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படித்தானே? இல்ல, பிடிக்கவே பிடிக்காது என் தேவனுக்கு. அப்ப இன்னைக்கு எப்படி ஏன் பொய் சொல்றோம்? இந்த பச்சை பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா இந்த பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், ஆனா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா பொய் சொல்லுது பாருங்களேன். வேற எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். அம்மா சொல்லு அம்மா, அப்பா சொல்லு அப்பா, ஆ சொல்லு ஆ, ஈ எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆனா பொய் சொல்றது மட்டும் யார் கற்றுக் கொடுத்தா? நான் கேட்கறதுக்கு பதில் இருக்கா? இதுதான் இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய மகிமை. ஏன்னா சிறு பிள்ளைகள் என்னுடையவர்கள் என்று அவர் சொன்னதனால் சிறு பிள்ளை இவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். இப்போ நமக்கு புரியல. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம், விண்ணரசு இவர்களது என்று சொன்னார். பிசாசு பார்த்தான், டேய் நீ எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதா இருக்கிற, நீ எல்லாம் முதல்ல சின்ன பையங்களாம் என்கிட்ட வந்துட்டு நான் பிடிச்சிக்கிறேன். சின்ன வயசுலேயே பொய் சொல்ல பழகுது, சின்ன வயசுலேயே கெட்ட வார்த்தை போட பழகுது, சின்ன வயசுலேயே தாய் தோப்பனை அடிக்க பழகுது. ஆனால் அது தப்பா தெரியாது தாய் தோப்பனுக்கு, அது வேற கதை. கெட்ட வார்த்தை போட்ட, ஐ என் பிள்ளை கெட்ட வார்த்தை போட்டுச்சே அப்படின்னும், சூப்பர். ஐ என் பிள்ளை அடிச்சிச்சே, ஐ என்ன அனுபவம்னு தெரியல எனக்கு. ஆமென். அது ஒரு சந்தோஷம், என் பிள்ளை இப்படி செய்யுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா.
நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு சகோதரி சொல்கிறாப்புல, அவங்க சினிமா நடிகையாக இருந்து மாறினவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என்னுடைய உடல் தெரிய நான் வஸ்திரம் தரித்து வெளியே போவனே, ஆனால் ஒருவன் என்னை பார்த்து என் வயிற்றிலே கை வைத்தால் நான் அவனுக்கு நன்றி சகோதரா என்று சொல்லணும். நான் உண்மையிலே தேவனை புகழுகிறேன். இங்கே பாருங்க, முகம் மாறி போச்சு. எப்படி ஒரு வாலிப பையன் இல்லை ஒரு பையன் வந்து எப்படி ஒரு பொம்பளைக்கு வயிற்றில் கையை வச்சா எப்படி நல்லதுன்னு சொல்லணும்? நீ தானே காட்டிட்டு நடக்கிற. அந்தம்மா அப்படி தான் சொல்கிறாங்க. என் விருப்பத்தின்படி என் அரைகுறை உடையை உடுத்துக்கொண்டு என்னுடைய உடம்பை கண்டவருக்கு நான் காண்பிக்கிறேன். அப்படியானால் அவன் என்னை பார்க்க நான் அனுமதி கொடுக்கிறேன், அவன் என் உடம்பில் கை வைப்பதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. யோசிக்கிறியா? இன்னைக்கு உன் பிள்ளைய நீ எப்படி வளர்த்துற சொல்லு? கண்டவன் பார்க்கிறது கணக்காக தானே வளர்த்துற. அப்ப அவன் பார்க்கட்டும், ரசிக்கட்டும். நம்ம பிள்ளைகளை பிஞ்சிலேயே கண்டிஷனோட வளர்த்தி பாருங்க, எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க, அப்ப தெரியும். பிரிசியாசுவா, நாம எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக விட்டு கொடுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் என் பிள்ளைய பெங்களூர்ல கொண்டு போய் பெத்து வளர்த்தி வந்திருக்கிறேன், என் பிள்ளைய சென்னை பட்டணத்தில் உள்ள அந்த நாகரிக உலகத்தில் என் பிள்ளைய பெத்து வளர்த்தி வச்சிருக்கிறேன். அதனால டிவி பார்த்தா, அதனால டிவியில் இருக்கிற கதையை பார்த்தா அதே மாதிரி என் பிள்ளைக்கு முடி வெட்டி கொடுப்பேன், அதே போல என் பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு கொடுப்பேன், அதுபோல என் பிள்ளைக்கு செருப்பு போட்டு கொடுப்பேன், அதுபோல என் பிள்ளைகளுக்கு நகைப்பாலிஷ் கொடுப்பேன், அதுபோல என் பிள்ளைகளுக்கு மை தீட்டுவேன், அதுபோல கண்ணி மையில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டி கொடுப்பேன், முடியில் இருக்கிற முடியை சுருட்டி விடுவேன். இப்படின்னு யோசிக்கிறேன். உன்னுடைய கடவுள் யார் தெரியுமா? பிசாஸ், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. முடிஞ்சு. ஏன்னா அந்த பிள்ளையுடைய ஆத்மாவை கெடுத்துட்ட. நான் சொல்றது நிஜம். பிள்ளையினுடைய ஆத்மா தேவ சமூகத்தில் கடந்து போகணும்னு நினைக்கணுமே தவிர உன் பிள்ளைய நீ சீர்கேட வைக்கிற, உன் பிள்ளைய பிசாசுக்கு சொந்தக்காரனா மாத்திர. நீ கேட்டா சொல்ற நான் தேவனுக்கு பிள்ளை. கேவலம் இல்ல? எந்த தேவனுக்கு தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு நீ பிள்ளை. அவன் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவன் உனக்குள் வாசமாயிருக்கிறான். ஆனபடினால் அவனுடைய கிரியை நீ செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் உன் பிள்ளைகள் மூலமாக செய்து முடிக்கிற. பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. என்னைக்காவது போய் சொல்லுவியா, மக்களே நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் மக்களே, நீ என்ன போல வாழணும்னா சொல்லுவியா? சொல்ல முடியுமா? இல்லை நான் என் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லையே. அப்பா அந்த பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வை. உன்னை போல வாழ வேண்டாம், உன்னுடைய ஆசை திட்டங்களுக்காக வாழ வேண்டாம். தேவனுடைய சித்தம் உன் பிள்ளையின் மேல் என்ன இருக்கிறதோ அதற்காக வாழ வச்சு பாரு, தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார். பிரிசியாசுவா, அந்த பிள்ளைக்கு உனக்கு தேவன் யாரோ அந்த பிள்ளைக்கு யாவாகிய தேவன் யாசுவாவாக அந்த பிள்ளைகளுக்கு தேவனாக இருப்பார். அல்லேலூயா. உன்னில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உன்னுடைய எண்ணங்களில் மாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் தேவன் விரும்புகிறார். கொடுப்பியா? அல்லேலூயா. சரி, எதுல உண்மையா இருக்கணும் யோசிப்போமா? வாசிங்க யோவானுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எப்படி? உண்மை எதுல இருக்கணுமா? தொழுது கொள்ளுகிற ஆராதனையில் இருக்கணுமா? இருக்கா? பிரிசியாசுவா, ஸ்தோத்திர பகுதியில் ஆளை காணாது, பாட்டு பகுதியில் ஆளை காணாது. ஆனா கேட்டா தேவனுடைய வல்லமை என்னில் இறங்கணும், தேவன் என்னோடு கூட இருக்கணும். உண்மை இல்லை. எப்படி செய்வார் யோசிக்கிறீங்களா? செய்ய மாட்டார். நீ மாறாத வரைக்கும் உனக்கு தேவன் செய்யவே மாட்டார். அவர் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் செய்ய மாட்டார். ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கொடுத்த போது ஆபிரகாம் பாவம் செய்தபடியினால் 25 வருஷம் அவனுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவன் 25 வருஷம் கழிச்சு 24 வருஷம் கழிச்சு 25வது வருஷத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ தொடங்கின போது தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். ஒன்னில் மாற்றம் வராமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆராதனையில் உண்மையை தேவன் தேடுகிறார். இரண்டாவது காரியம், சங்கீதம் 145வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வாங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஆமென், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யார் சமீபமாய் இருக்கிறார். எப்படி ஒரு வார்த்தையை திரும்ப குத்துனார் தெரியுமா? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு இல்ல,
உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு. ஆமென். கூப்பிடுறவங்களுக்கு இல்ல, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு. அப்ப இங்க கூப்பிடுறதுல கூட உண்மை வேணும். பிரைஸ் யாசுவா இருக்கா? நாசியில சோசமுள்ள மனுஷன்கிட்ட உண்மையை தேடுற, அவன்கிட்ட உண்மையா வாழணும்னு நினைக்கிற, அவன்கிட்ட உண்மையை தேடுற. என் அக்கா எனக்கு உண்மையா இருக்கணும், என் தங்கச்சி எனக்கு உண்மையா இருக்கணும், என் புருஷன் எனக்கு உண்மையா இருக்கணும், என் பொண்டாட்டி எனக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்றீல, நீ ஒன்னு அழைச்ச தேவனுக்கு உண்மையா இருக்கிறியா? சொல்லு. ரெண்டாவது உண்மை உன்னிட்டத்துல இருந்து தவறுது. ஆராதனையில் தவறிட்ட, இப்ப அழைக்கிற அழைப்புல தவறிட்ட. மூணாவது உண்மை, 3 யோவான் 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். நல்ல கேளுங்க, சத்தியத்துல நடக்கிறதுல ஒரு உண்மை வேணுமா? சத்தியத்தை கேட்கிறோம்ல, ஆவியானவர் உனக்கு சத்தத்தை போழ்ந்து கொடுக்கிறார்ல, பகிர்ந்து கொடுக்கிற சத்தியத்துல கேட்கிற நீ உண்மையா இருக்கிறியா? இல்ல. இப்ப சொல்லு, நீ எந்த தேவனை ஆராதிக்கிறேன்னு எனக்கு வேணும். அதுக்கு தான் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரி, 4வது சம்பவம் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அன்பு இருக்குதா? அன்பு இருக்குதா? நீ அன்பதான் கடவுளா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்ற. ஆனா இல்லையே, இருமாப்பு கடவுளா இருக்குது, பொய் கடவுளா இருக்குது, பித்தலாட்டம் கடவுளா இருக்குது, அகம்பாவம் கடவுளா இருக்குது. எப்படி அன்பு கடவுளா இருக்கும்? இந்த அன்புக்கு வஞ்சனை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. ஆனா எல்லாம் இருக்குது இன்னைக்கு. அப்புறம் நீ எந்த தேவனை கடவுள், எந்த கடவுளை கும்பிடுற? என் கேள்விக்கான பதில் ஒன்றை இருக்கா? ஆராதிக்கிறோம், ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம், துதிக்கிறோம், துதித்துக் கொண்டே இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? வாசிங்க லூக்காவுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். தன்னைத்தானே உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அகிலகத்தார் ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களுக்கு உன்னை அழைப்பார்கள், அவர்களுக்கு அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் உலக பொருட்கள் மேல் உண்ண உணவுக்காகவும் உடுக்க உடைக்காகவும் இருக்க இருப்பிடத்திற்காகவும் தேவனை தேடாத. நீ வந்த இடத்திற்கு கடந்து போவதற்காக நீ தேடணும். நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து நம்ம எல்லாம் வரவே இல்லை. வந்தது பிண்டம் மட்டும். நீயும் நானும் மேலே இருந்து வந்திருக்கிறோம், தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம். அங்க போறதுக்காக ஆசைப்படணுமே தவிர அதுல உண்மை இல்லை அப்படின்னா உன்னை கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியா சகரியாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சேரலியா உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இறக்கவும் செய்து. அப்போ ஒருவனுக்கு நியாய தீர்ப்பு நீங்க செய்யணும்னா, ஏன்னா நீங்க யெகோவா இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் லேவியரும் ஆசாரியரும். லேவியர்கள் யார் என்று சொன்னால் நியாயம் விசாரிக்கிறவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நியாயம் விசாரிக்கிற நியாயத்தில் உண்மை இருக்கணும். முகத்துக்காக நியாயம் சொல்லாத, பேர் புகழுக்காக நியாயம் சொல்லாத, ஆஸ்திக்காக அந்தஸ்துக்காக நியாயம் சொல்லாத, உண்மை பேசணும். முடியுமா? ஃப்ரெண்டுன்னா ஒன்று, ஃப்ரெண்டு இல்லை பேக்குன்னா ஒன்று. எதுக்கு இந்த நியாயம்? அப்புறம் எப்படி நீ தேவனுடைய பிள்ளை? அப்ப தேவனுடைய இடத்துல இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறீங்களே. ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? இப்ப தேவன் விரும்புகிறது, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல உன்னிட்ட விரும்புகிற ஒரு காரியம், உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் எனக்கு தேவை. வேற எவனும் எனக்கு வேண்டாம். இதான் ஃபைனல். நல்லா புரிஞ்சுடுங்க. நம்மகிட்ட உண்மை இருக்கா? புத்தி விவேகம் இருக்கா? 6வது அறிவான பகுத்தறிவு வேலை செய்தா? இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஆடு மாடுகளை போல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். விவேகம் உள்ள மனிதன் வேணும் தேவனுக்கு. 2வது உண்மை உள்ளவன் வேணும். இந்த காரியத்தினுடைய ஊடாகத்தான் தேவன் உன்னை உண்மை உள்ளவராக காண விரும்புகிறார். அப்பதான் உன்னை தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நன்மைகளுக்கு ஏற்றபடி உன்னை வாழ வைக்க அவர் பிரியமான தேவன். யாக்கோபுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆமென். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு யார் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாத்தீங்களா? உன்னுடைய உண்மையில் ஒரு உத்தமம் வேணும். உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் ஒரு பெரிய காரியத்தை தரார். ஜீவ கிரீடத்தை உனக்கு தரணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கையில் பல கிரீடங்கள் இருக்கிறது. அதில் உனக்கு ஜீவ கிரீடத்தை, மரித்தாலும் பிழைக்கக்கூடிய வல்லமை உள்ள கிரீடத்தை உனக்கு தர அவர் சித்தமாயிருக்கிறார். அப்படி விரும்புகிற தேவன் உன்னிடத்தில் தேடுகிறது உண்மை உள்ள தேவனை நீ உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் கேட்ட வசனத்தின்படி தயவு செய்து இந்த வசனத்தை ஒரு காதால கேட்டு ஒரு காதால விடுறதோடா இல்ல. இன்று கேட்ட இந்த சத்தியத்தை சத்தியத்தின்படி வாழத்தக்கதாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்.